ஹலோ கைஸ். ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறோம், இல்லை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறோன்னா நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்ற சில கருத்துக்களை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங்க், ஒரு 1200 ஸ்கொயர் பிட் சைஸ் உள்ள ஒரு இடம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா காம்பவுண்ட் வந்து நமக்கு வேணும். காம்பவுண்டுக்குள்ளேயே வந்து செப்டிக் டேங்க்கு, சம்ப்பு, நமக்கு தேவையான சின்ன சின்ன செடிகள், மரங்கள் இதெல்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெஸ்ட்டு, சவுத்து இந்த கார்னரை ஃபுல்லாக அடைச்சி கட்டிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கொயரில் இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் வீடு அமைகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இடையில இந்த மாதிரி செவுத்தை வந்து இப்படி பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் சாஸ்திரப்படி வந்து நமக்கு வந்து பேட் வைப்ரேஷனை கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திங், காம்பவுண்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெஸ்ட் அண்ட் சவுத்து ஃபேஸை வந்து நல்லா அடைச்ச மாதிரி வீடு கிட்ட லைக் பண்ணிக்கோங்க. ஸோ காம்பவுண்டு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து காம்பவுண்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து மெயின் டோர் வந்து எந்த இடத்துல இருக்கணும். மெயினாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நார்த்தாக இருந்துச்சு அப்படின்னா, நார்த்து ஃபேஸ் வீடாக இருந்துச்சுன்னா, இந்த சைடு இந்த போர்ஷன்லேருந்து இந்த போர்ஷனுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணுமா ராஜநிலைகள் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன். இது வந்து கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் வைப்ரேஷன். இது வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன். சப்போஸ் ஈஸ்ட் ஃபேஸாக இருக்குது அப்படின்னா, இந்த கார்னர்லேருந்து இதுக்கு இங்கிட்டு நீங்கள் எங்கே வேணுமா ராஜநிலைகள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். இங்கிட்ட வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சப்போஸ் சவுத்து ஃபேஸ்டு வீடு வந்து எனக்கு சவுத்து ஃபேஸ்டு இடமா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அப்படியே டைரெக்ட் ஆப்போசிட்டுக்கு நார்த்துக்கு எங்கே வச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த போர்ஷன்லேருந்து இந்த போர்ஷனுக்குள்ளே நீங்கள் இங்கே இந்த ராஜநிலையை வந்து வச்சுக்கலாம். இங்கிட்ட வைக்க வேண்டாம். இங்கிட்ட வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். சப்போஸ் வெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, வெஸ்ட்டு சைடில் நீங்கள் மேக்ஸிமம் இங்கிட்டு தான் வைக்க முடியும். இங்கிட்ட வைக்க முடியாது. இது வந்து கம்ப்ளீட் நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். இதுதான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். ஸோ இந்த இடம் நீங்கள் இதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். மெயினாக வென்டிலைசேஷன் பார்த்துக்கோங்க. வென்டிலைசேஷன் வந்து நான் ஜன்னல் எங்கே வைக்கணும் அப்படின்றது நான் சொல்கிறேன், லேட்டராக சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதாவது நார்த்து ஃபேஸ் வீடாக இருந்ததுன்னா நமக்கு கிச்சன் போர்ஷன் வைக்கிற ப்ராப்ளம் இருக்காது. கிச்சன் வந்து ஈஸியாக அமைஞ்சிரும். அதேமாரி ஈஸ்ட்டு ஃபேஸாக இருந்தாலும் கிச்சன் ஈஸியாக அமைஞ்சிரும். ஸோ என்ன சொல்கிறது, வெஸ்ட்டு ஃபேஸ்லேயும் உங்களுக்கு சவுத்து ஃபேஸ்லேயும் கொஞ்சம் கிச்சனு, அந்த டாய்லெட் இந்த மாதிரி வைக்கிற கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரும். அதை வந்து பிளானிங் உங்கள் இன்ஜினியர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எப்படி பக்காவாக பிளான் பண்ணணுன்றது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து டாய்லெட் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ சப்போஸ் வந்து இது ஒரு பெட்ரூம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த பெட்ரூமில் இந்த கார்னரில் டாய்லெட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா டாய்லெட் இந்த கார்னர் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி வந்து அந்த பேஷண்ட் வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டை நோக்கி வைக்காதீங்க. நார்த்து சவுத்தை நோக்கி தான் வைக்கணும். நார்த்து சவுத்தில் தான் நம்ம பார்த்து உட்காரணும். ஒன்று சவுத்து பார்த்து உட்காரணும், இல்லை நார்த்து பார்த்து உட்காரணும். ஸோ ஈஸ்ட்டு வெஸ்ட்டை பார்த்து உட்காரக்கூடாது. சூரியனை பார்த்து உட்காரக்கூடாது. அது வந்து நல்லது கிடையாது. ஸோ இது இது ஒரு பெட்ரூமாக இருக்கும் பட்சத்தில் அதேமாதிரி இந்த கார்னரில் நீங்கள் வந்து ஒரு பெட்ரூம், இந்த கார்னரில் வந்து உங்களோட டாய்லெட் ரூம் வச்சுக்கோங்க. பூஜை ரூமை வந்து நீங்கள் வந்து இங்கே பிளான் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பிளான் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இங்கே இடம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஈசானிய மூலைன்னு சொல்கிறது, இந்த இடத்துலையும் பூஜை ரூமு போடலாம். இல்லை அப்படின்னா இங்கேயும் போடலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த இடம் ஜன்னல் வேண்டாம், இந்த இடம் ஜன்னலை விட்டுக்கோங்க. இது வந்து இந்த இடம் ஜன்னல் விட்டுட்டிங்க அப்படின்னா, ஸோ இங்கேருந்து வரக்கூடிய உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபுல்லாக இந்த மூலையில் வந்து இருக்கும். நெகட்டிவ் வந்து இந்த மூலையில் வெளியில் போகும். ஸோ நான் சொன்னதை கருத்தில் வச்சுக்கோங்க. ரெக்டாங்கிளில் இருக்கலாம், ஸ்கொயரில் இருக்கலாம் வீடு. நீங்கள் இடையில வந்து இங்கிட்ட வந்து இப்படி போடுறது, இங்கிட்ட வந்து இப்படி போடுறது, இடையில வந்து டாய்லெட் வந்து வெளியில் வந்து இப்படி ஒட்ட வைக்கிறது, இதெல்லாம் வந்து குட் வைப்ரேஷனை தராது. ஸோ இந்த டாய்லெட்டை பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்து என்னது, கிச்சன் வந்து இந்த மூலையில் தான் இருக்கணும். ஈஸ்ட்டு அண்ட் தென் சவுத்து இந்த மூலையில் தான் இருக்கணும். இதுக்கு பேர் தான் அக்னி மூலைன்னு சொல்கிறது. கிச்சன் வந்து இங்கே தான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கிச்சனை வந்து நீங்கள் வேறு எங்கேயும் போடாதீங்க. ஏன்னா இது வந்து இந்த மூலையில் தான் இருக்கணும். ஈஸ்ட்டை பார்த்து தான் நீங்கள் சமைக்கணும். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஈஸ்ட்டை பார்த்து சமைக்கணும். வேறு எந்த திசையை பார்த்தும் சமைக்கக்கூடாது. இந்த கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தான் சமைக்கணும். அதனால் கிச்சன் வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும். ஸோ ரெண்டாவது பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூம் இதுதான். நீங்கள் ட்ரிபிள் பெட்ரூம் பிளான் பண்ணுறீங்களா, டபுள் பெட்ரூம் பிளான் பண்ணுறீங்களா, உங்கள் இன்ஜினியரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு நார்த்துக்கு உரிய மேப்பும் ஈஸ்ட்டுக்குரிய மேப்பும் இதில் வந்து ஈஸியாக அமையும். சவுத்து ஃபேஸ்ட்டு வச்சிங்க அப்படின்னாவோ, வெஸ்ட்டு ஃபேஸ் வச்சிங்கனாவோ, வெஸ்ட்டு ஃபேஸில் ராஜநிலை வச்சிங்கனாவோ,
அங்கே கொஞ்சம் அந்த கிச்சனு அந்த வச்சா டாய்லெட் வைக்கிறது இது கொஞ்சம் அடி வாங்கும். அதனால் நான் சொல்கிற இப்போ வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து என்னென்னா, நார்த் ஃபேஸ் வீடாக இருந்ததுனா, ஈஸ்ட் ஃபேஸ் வீடாக இருந்ததுனா, இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம், இது வந்து கிச்சன், இது வந்து ஹால், இந்த போர்ஷன் வந்து ஹால், இந்த போர்ஷன் வந்து ஹாலு, டைனிங் டேபிள் இதெல்லாம் இங்கே போட்டுக்கலாம். அடுத்தது வந்து என்னென்னா, பூஜை ரூம்னு நான் சொல்லிட்டேன். செப்டிக் டேங்க் இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா இந்த செப்டிக் டேங்க் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணல அப்படின்னா, நீங்கள் திருப்பி திருப்பி அது என்ன சொல்கிறது, அது வந்து என்ன ஒன்றும் கோல்டு வண்டி கிடையாது. அடிக்கடி வந்து நம்ம ஸ்டேஜில் கொண்டு விட்டுட்டு திருப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அது வந்து செப்டிக் டேங்க் வந்து நீங்கள் எவ்வளோ ஆழம் போட முடியுமோ ஆழம் போட்டுக்கிட்டு நல்லா ப்ராப்பராக சிமெண்ட்டு போட்டு பூசிடுங்க. அதில் வந்து சொல்லுவாங்க 3 அறை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். 1 அறை, 1 அறை, 2 அறை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து என்னென்னா, இப்போ இது வந்து இன்னு, இங்கிட்டு வந்து அவுட் வைக்கிறாங்க, இங்கிட்டு வந்து அவுட் வைக்கிறாங்க அப்படின்னா, மழை இங்கிட்டு விழுகும். இதை விழுந்து இது ரொம்புனதுக்கப்புறம் தண்ணி ஃபில்டர் ஆகி இதில் வரும். இங்கே வந்து சோக் பிட்லாம் வைப்பாங்க. சோக் பிட்னா என்னென்னு ஒன்றும் கிடையாது. சோக் பிட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஜல்லி இருக்குது பார்த்தீங்களா, ஜல்லி, பெப்பிள்ஸு, இந்த மணல் சலிச்சது போக மீதி உள்ள கப்பி இருக்கும். அந்த கப்பியெல்லாம் உள்ளே போட்டுவிட்டு, அந்த இடத்த வந்து நீங்கள் பூசக்கூடாது. இதெல்லாம் போட்டுவிட்டு அப்படியே தண்ணி ஃபில்டர் ஆகி இங்கிட்டு வரப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மழை இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். இந்த தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி உங்களுக்கு வந்து நல்ல தண்ணியாக ஃபில்டர் ஆகி போயிடும். யூரியா கண்டென்ட் இதில் இருக்கும். அப்போ சீக்கிரம் ரொம்பாது. ஸோ எப்போ ரொம்பும் பொழுது உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் காமிக்கும் பொழுது நீங்கள் வந்து செப்டிக் டேங்க் லாரியை வச்சு நீங்கள் அந்த செப்டிக் டேங்கை டெஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். ஸோ செப்டிக் டேங்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது சோக் பிட் அதில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பூசிட்டிங்கனாலும் ஒரு தண்ணி ஃபில்டர் ஆகி அந்த செப்டிக் டேங்கோட தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி வெளியில் போயிட்டு அது வந்து பியூரிஃபையர் ஆகிட்டு உள்ளே போகணும். அப்போ வந்து யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனை போர் கீரு எந்த பிளான் ஆகாது. ஸோ அதே மாதிரி சம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது பாசிட்டிவ் வைப்ரேஷன், இது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனில் வந்து எந்த அளவுக்கு நம்ம செப்டிக் டேங்கோட சைஸ் இருக்கோ அதுக்கு அந்த அளவுக்கு அதிகமாகவே நீங்கள் சம்ப் வந்து இங்கே பிளான் பண்ணிக்கலாம். மீன் இது அண்டர் கிரவுண்டில் தான் போக போகுது. நீங்கள் இந்த இடத்துல சம்பு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ். இந்த இடத்துல நல்ல தண்ணிகள் இதெல்லாம் நீங்கள் இதை போட்டு வச்சுக்கலாம். சம்ப் வந்து இந்த இடத்துல வரணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி போர்வெல்ஸ் இருந்தாலும் இந்த கார்னரில் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்குள்ளே நீங்கள் போர்வெல்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து சவுத் வெஸ்ட் கார்னர். ஸோ பூஜை ரூம் வந்து இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த ஸ்பேஸும் இந்தட்ட விடாதீங்க. உங்களோட ஸ்பேஸ் இருந்ததுன்னா இந்த ஏரியாவில் ஸ்பேஸை விட்டுக்கோங்க. இந்த ஏரியாவில் ஃபேஸை விட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணி வீடு கட்ட ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து அதே மாதிரி இந்த சவுத்து வெஸ்ட்டு கார்னர் வந்து எப்பயுமே கொஞ்சம் உயரமாக இருக்கணும். மேலே வந்து நீங்கள் மாடி கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த மாடிக்கு ஹைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தண்ணி டேங்க்கு இந்த மூலை தான் உயரமாக இருக்கணும். இந்த மூலை உயரமாக இருக்கணும். மீதி உள்ளதெல்லாம் வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ இது பேர் என்ன பழனி மூலைன்னு சொல்லுவாங்க. பழனி மூலை உயரமாக இருந்தால் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வென்டிலைசேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ வென்டிலைசேஷன்னா ஒன்றும் இல்லை, ராஜநிலைகள் பர்ஃபெக்டாக அமைஞ்சு ஜன்னல் கரெக்டான இடத்துல நீங்கள் வந்து ஜன்னல் வந்து கரெக்டான இடத்துல வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வென்டிலைசேஷன் பக்காவாக கிடைச்சிரும். இங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல். ஸோ இந்த மாதிரி. ஸோ ஈஸ்ட்டு ஃபேஸ்க்கு மேலே இங்கே ஒரு ஜன்னல். வெஸ்ட்டுக்கு நான் இங்கே சொல்லிட்டேன், இங்கே ஒரு ஜன்னல் சொல்லிட்டேன். இந்த இடத்துல ஜன்னல் போட்டுக்கோங்க. வென்டிலைசேஷன் ஸ்டெப்ஸு வந்து நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட் படி வச்சுக்கோங்க. ஸோ மெயினாக என்னென்னா, ஸ்டெப்ஸு வந்து சூரியனை பார்த்து நம்ம ஸ்டெப்பு மேலே சூரியனை பார்த்து ஏறக்கூடாது. இப்போ இப்படி ஏறிட்டு இப்படி போகிற மாதிரி மேலே ஸ்டெப்ஸில் இப்படி மேலே ஏறிட்டு இப்படி ஏறுற மாதிரி வச்சுக்கோங்க. நார்த்து ஃபேஸாக இருக்கும்பொழுது. ஈஸ்ட்டு ஃபேஸாக இருக்கும்பொழுது இப்படி போயிட்டு இப்படி ஏறுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ சூரியனை பார்த்து ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இதை வச்சு நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க, இல்லை வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு நல்லபடியாக வாங்கி நல்ல பெனிஃபிட் அடையுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். தேங்க்யூ. நன்றி.